தீர்த்து வைக்கக்கூடிய திருப்புகழ் மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகம்ல ஒவ்வொரு நாளும் ஒரு மந்திரத்தை நம்ம போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மந்திரம் தீராத நோயையும் தீர்த்து வைக்கக்கூடிய திருப்புகழ் மந்திரம். மந்திரத்தை பற்றி பார்க்கலாமா? மந்திரம் பதிவில் வந்துட்டு இருக்குது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இதை எப்பப்போ சொல்லணும்னு நான் பதிவில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. முருகன் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. கலியுகத்துல கேட்டவங்களுக்கு கேட்ட வரங்களை தரக்கூடிய உன்னதமான தெய்வமா விளங்குறவர் தான் முருகப்பெருமான். நம்பிக்கையோட முருகா அப்படின்னு ஒரு முறை நீங்க அழைச்சாலே போதும், அவர் உங்க முன்னாடி ஓடி வந்து நிற்கும் தெய்வமா தான் முருகப்பெருமான் இருக்காரு. அவரின் முழு அருளையும் பெறுவதற்கு உகந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வந்தா எந்த குறையும் இருக்காது. ஏற்கனவே நம்ம சேனல்ல முருகரை பத்தி 2-3 மந்திரங்கள் இருக்கு, பதிவு பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். அதே வகையில தான் இந்த மந்திரமும் வச்சிருக்கேன். முருகனுக்குரிய எந்த மந்திரத்தை தினம் சொன்னா தீராத நோயும் தீரும் அப்படின்றதுதான் பக்தர்களால சொல்லப்படுது. தமிழ் கடவுளான முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் 16,000க்கும் அதிகமான பதிகங்களை பாடியிருக்கார். அவர் அருளிய பதிகங்களோட தொகுப்பு தான் திருப்புகழ் அப்படின்னு போற்றப்படுது. முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு ஏற்ற மிகச்சிறந்த வழி திருப்புகழ் படிப்பதுதான். இதில் உள்ள ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியது. திருப்புகழை வேண்டிக்கிட்டு பக்தியோட முருகன்கிட்ட நீங்க முருகனை நினைச்சு நீங்க திருப்புகழை வாசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால முருகனை உங்க கண் முன்னாடி உங்களால தரிசிக்க முடியும். நம்பிக்கையோட திருப்புகழை வாசிங்க. நிறைய பாடல்கள் இருக்கு. அதுல நம்ம இப்ப பாக்குறது நோயை தீர்க்கக்கூடிய மந்திரத்தை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். பதிவுல மந்திரம் வந்துட்டு இருக்குது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை நீங்க டெய்லி 6 தடவை படிச்சுட்டு வந்தாலே போதும். திருப்புகழ்ல 16,000க்கும் மேற்பட்ட மந்திரங்கள் இருக்குது, பதிகங்கள் இருக்குது. ஆனா அத்தனையும் நான் இங்க கொடுக்கல. ஒரு சில பாடல்கள், அதுவும் நோயை தீர்க்கக்கூடிய பதிகத்தை மட்டும்தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். இந்த பதிகத்தை மட்டும் நீங்க எழுதி வச்சு டெய்லி 6 தடவை சொல்லிட்டு வந்தாலே போதும். எப்படிப்பட்ட நோயும் சரியாகும் அப்படின்றது தான் ஆன்றோரோட வாக்கு. எப்படிப்பட்ட நோயும் நம்ம நெருங்கவும் விடாது. நெருங்காம நம்மளை காக்கும் தன்மை கொண்டதுதான் இந்த பதிகத்திற்கு ஒரு சக்தி. நோய் தீர்க்கக்கூடிய திருப்புகழ் பதிகம். பதிகம் ரொம்ப பெருசுன்றதுனால நான் வாசிக்கல, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. முருகனை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு உகந்த திதி சஷ்டி திதி, உகந்த நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம், உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமை. நீங்க இந்த மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு தினமும் 6 முறை சொல்லிட்டு வாங்க. காலையிலயோ மாலையிலயோ இல்லை ஏதாவது ஒரு வேலையில. அப்படி இல்லை அப்படின்னா என்னால டெய்லி சொல்ல முடியாது அப்படின்னா வாரத்துல ஒரு தடவை செவ்வாய்க்கிழமை மட்டுமாவது சொல்லிட்டு வாங்க. அப்படியும் முடியாதுன்னு யோசிக்காதீங்க. முடியாத பட்சத்தில் தான் நான் சொல்றேன். இதெல்லாம் டெய்லி சொல்லிட்டு வர்றது தான் ரொம்பவே சிறப்பு. அது மட்டும் இல்லாம சஷ்டி திதியில கிருத்திகையில முக்கியமா மற்ற நாட்களை விட இந்த நாள்ல கண்டிப்பா சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு அனுபவபூர்வமான பலன் கிடைக்கும். இந்த பதிகத்தோட பொருள் தலைவலி, மஞ்சக்காமலை, ரத்த சோகை, காய்ச்சல், வயிற்று வலி, கண் வலி, மூச்சு பிடிப்பு, நீரிழிவு, விஷ நோய்கள் உள்ளிட்ட உலகில் அனைத்து நோய்களும் என்னை அணுகாத வண்ணம் காக்க வேண்டும் அப்படின்னு முருகரை நினைச்சு வேண்டிக்கிறது தான் இந்த பதிகம். பதிகத்தை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. எப்படிப்பட்ட தீராத நோயும் தீந்துரும். கண்டிப்பா நம்பிக்கையோட இதை நீங்க சொல்லிட்டு வாங்க. அருணகிரிநாதர் நமக்காக அருளிய நோய் நொடி தீர்க்கும் இந்த திருப்புகழ் பாடல் வரிகளை இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு வீடியோல வேறொரு மந்திரத்தை பத்தி பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.